வா அபி. என்ன அபி ஒரு மாதிரியா இருக்க? இல்ல சஞ்சீவ், நான் நல்லா தான் இருக்கேன். பாவம் அபி, நீ நம்ம வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் நடையா நடந்து ரொம்ப கஷ்டப்படுறல்ல. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சஞ்சீவ். உனக்காக நடக்கிறது என்ன, பறக்கவே செய்வேன். இல்ல அபி, நீ முன்ன மாதிரிலாம் இல்ல. உன் முகத்துல நான் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என்கிட்ட சண்டை போடுவ, திட்டுவ. இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்குள்ள ஒரு எரிமலையே எரிஞ்சிட்டு இருக்கு சஞ்சீவ். அந்த ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம்னு எதுவுமே கிடையாது. ஆனா இது எனக்கு மட்டும்தான். நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். சரி சஞ்சீவ், டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை மார்னிங் போட்டியா? இல்ல மறந்துட்டு வேற ஏதாவது கம்பெனிக்கு வேலை தேடி போயிட்டியா? அப்படிலாம் இல்ல, நான் டேப்லெட்லாம் போட்டேன் அபி. சரி வா சாப்பிடலாம். இல்ல அபி, எனக்கு இப்ப சாப்பாடுலாம் வேணாம் அபி, பசிக்கல. டேய் சொன்னா கேட்க மாட்டே நீ? அது டேயா? ஆமா, நீ ஏன் சஞ்சீவ் தானே? நான் உன்னை எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். உன் கூட சாப்பிடணுங்கிறதுக்காக ஆபீஸ்ல இருந்து நான் நடந்து வந்திருக்கேன். என் கூட நீ சாப்பிட மாட்டியா? என் கூட நீ சாப்பிடுற. இந்தா சாப்பிடு. வேண்டாம் அபி, நீ சாப்பிடு. சாப்பிடுறா, ஓவராலாம் பண்ணாத. சாப்பிடு. யாருங்க நீங்க? வீட்டுக்குள்ள எதுக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா அட்ரஸ் கேட்கறதுக்காக வந்தேன். அட்ரஸ் கேட்க வந்தா கூப்பிட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்லைங்க. என்ன இல்லங்க? இப்ப நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஏன் சத்தம் போட்டா என்ன? இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சத்தம் போடாதீங்க. என்ன பொறுமையா இருக்கணும்? என்ன வெளிய சத்தம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கிறது? இப்படிதான் அடுத்தவங்க வீட்டை எட்டி பாப்பீங்களா? கொஞ்சம் சத்தம் போடாம இருக்குமா? என்ன சத்தம் போடக்கூடாது? சந்தோஷ், என்ன தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவராவா? இது என் அண்ணன் சந்தோஷங்க. அப்படியா? நான் யாரோ நினைச்சிட்டேன். தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்லங்க. சந்தோஷ், நீங்க என்ன இங்க? அது வந்து சரி, முதல்ல உள்ள வாங்க. வா உள்ள வா. சரி. வாங்க சந்தோஷ். வா சந்தோஷ். என்னது இது? வீட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். ஆமா, நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். பார்த்தாலே தெரியுது. சந்தோஷ் உட்காருங்க சேர்ல. உட்காருப்பா. அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் தரையில தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, நானும் தரையிலே உட்காருறேன்.
நீங்க உட்காரும்போது நான் உட்கார மாட்டேனா? ஆம், தரையில உட்காரதும் நல்லதா இருக்குல்ல? ஆம், சந்தோஷ், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க தான் எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்க. அதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். உங்க 2 பேரும் பிரிஞ்சதுல அம்மா ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. வீட்ல அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டம் வேற ரொம்ப அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கும் அப்பா அம்மாவுக்கும் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு சுத்தமாவே பிடிக்கல. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நாங்க பொறுமையா இருக்கோம். சரி சந்தோஷ், நான் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? உன் கையால சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பாடு போடு, சாப்பிட்றேன். ஒரு நிமிஷம். இந்தா சந்தோஷ், இந்தா சஞ்சீவ், சாப்பிடு. ம். அபி, நீயும் சாப்பிடு. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. சாப்பிடு. சாப்பாடு பிரமாதமா இருக்கு அபி, வேற லெவல். ஆமா, நான் வாசல்ல நிக்கும் போது கேட்டேன், சஞ்சீவ் நீ எதுக்கு டேப்லெட் போடுற? அது சும்மா தலைவலி மாத்திரை. அப்படியா, சரி. ஆ, சந்தோஷ் இருங்க, கொஞ்சம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல, போனோம், ஒர்க் இருக்கு, அதான். ம், பணம் இல்லைனாலும் உங்க 2 பேர்கிட்டயும் பாசம் நிறைய இருக்குன்றத நான் பார்த்துட்டேன். எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ம், சரி. ம். சஞ்சீவ், இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. ஏய், இல்ல சந்தோஷ், நாங்க ஒரு வைராகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட வைராகியம் தான் எங்களை ஜெயிக்க வைக்க போகுது. இப்போ நாங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க வைராகியத்தையே நாங்க விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் சந்தோஷ். அபி, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அப்புறம் சந்தோஷ், அத்தைக்கு நாங்க இருக்கிற இடத்த பத்தி இப்போதைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்பவும் நீ மத்தவங்களுக்காகவே யோசிக்கிறல்ல. யூ ஆர் கிரேட் அபி. அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ம். வரேன்டா. சரி. சரி சஞ்சீவ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீ இப்பவும் மாத்திரை போட்டுக்கோ, நைட்டும் மறக்காம மாத்திரை போட்டுக்கோ, சரியா? நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன். வரேன் சஞ்சீவ். நீ சாப்பிடவே இல்லையா அபி? நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன் சஞ்சீவ், நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கை அறுத்துக்குச்சே, இப்ப என்ன பண்றது? மொய்தோ, வலி தாங்க முடியலையே. ஐயோ ஐயோ, அம்மா வலிக்குதுமா, டாக்டர் கிட்ட போலாமா? டாக்டர் கிட்டயா? அந்த மைதமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவனே பெரிய ஊசியா குத்தி விட்டுருவான். பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம், சமைச்சிட்டே போலாம்.
கண்ணு எரியுதுமா லைட்டா. ஏமா? ஏண்டி வெங்காயம் கட் பண்ணா கண்ணு எரியும்டி, அது கூடவா தெரியாது உனக்கு? இது வேறயா? ஐயோ அப்பா, இவ கூட முடியல. இந்த கட் பண்ணி முடிச்சாச்சு. சரி வா போலாம். இது அதுவும் வேணும். கருவேப்பிலை கொஞ்சம் கொடு. எல்லாத்தையும் எடுத்து வை. வாமா. சரி ஸ்ரீஜா, அடுப்ப பத்த வை. அடுப்பு இங்க இருக்கு பாரு, வத்துப்பிட்டு எடுத்து பத்த வை. அப்படித்தான். இப்போ கடாய் எடுத்து அடுப்பு மேல வை. அப்புறம் அந்த எண்ணெய் இருக்குல்ல, எங்க எண்ணெய்? அந்த எண்ணெய் அதுல ஊத்து. அப்படிதான் அப்படிதான். போதும் போதும். சரி. அப்புறம் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு அங்க இருக்கு பாரு, அதை எடுத்து போடு. ஏய் பயப்படாத, போடு. அப்படிதான். அப்புறம் இந்த கருவேப்பிலை எடுத்து இந்த பாரு, அப்படி போடணும். அவ்வளவுதான். இந்த பாரு, இந்த வெங்காயத்தை எடுத்து அதுல போடு. போடு போடு, கருக்கத்துக்குள்ள போடு. இந்த கூடு இப்படி வச்சிடலாம். அந்த கரண்டி எடுத்து இதை அப்படியே பெரட்டி விடு. பெரட்டு, நல்லா பெரட்டு. வதக்கு. கரெக்டாமா? அப்படிதான் அப்படிதான். அப்படி நேரம் யாராவது பிடிப்பாங்களா பாத்திரத்தை? நீ வதக்குமா? நீ இருக்கியே, வெறுங்கையில பாத்திரத்தை தொட்டு அப்படிதான் சுடும். கிண்டு கிண்டு. நல்லா வதக்கிட்டியா? அந்த தண்ணி எடுத்து அதுல ஊத்து. ஊத்து. ஊத்தவா? அப்படிதான், ஊத்து ஊத்து. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும் போதும், போறோம் போறோம். அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவை எடுத்து கொட்டலாம். சரியா? வெயிட் பண்ணு. சரி, நான் என்ன பண்றேன், ரவை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். நான் ரவைய போடுறேன், நீ கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான். நல்லா 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 கிண்டு. கிண்டு கிண்டு, கிண்டிக்கிட்டே இரு. மா, எவ்வளவு நேரமா கிண்டணும்? அவ்வளவுதான், 2-3 நிமிஷத்துல உப்புமா ரெடி ஆயிடும். 2 நிமிஷமா? அவ்வளவுதாண்டி, இது ரொம்ப ஈஸி. மா, நூடுல்ஸை விட ஃபாஸ்ட்மா. என்னம்மா இது இவ்ளோ டைட்டா இருக்கு? கிண்டு கிண்டு, கிண்டிக்கிட்டே இரு. ஏய், கரண்டியே நெளிஞ்சு போச்சு. சரி சரி, அது ஏதாவது சாதா கரண்டியா இருக்கும். அது அப்படி போட்டுட்டு வேற கரண்டி எடு. எடு, வேற கரண்டி எடு. அதெடு அதெடு. இப்ப கிண்டு. இதாச்சு தாங்குமா? கிண்டு, நல்லா அழுத்தி கிண்டு. அப்படிதான் அப்படிதான். அம்மா, ஆனா இவ்ளோ டைட்டா இருக்கேம்மா. அப்படிதாண்டி இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் உப்புமா ரெடி. சூப்பர்மா, உனக்கு சமையல்லாம் சூப்பரா தெரியுது. இரு மா, ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணு. எப்படி இருக்கும் பாரு, மூணு இருக்கும். சரிமா. மா, என்னம்மா இது? கோவில் யானைக்கு குடுக்கற அண்ணன் உருண்டை மாதிரி இருக்கு. ஏய், அது பாக்க தாண்டி அப்படி இருக்கும், ஆனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்பலாம்ல? நம்பலாம். சரி. டேய், என்னடா இது? குமார்ட்ட பணத்தை கொடுக்க போன ஜெகனை இன்னும் காணல. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேன்றா. ஜெகன் பணத்தை கொண்டு போய் கொடுத்தானா, அந்த குமார் ஊரை விட்டு போனானா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஸ்ரீஜா வேற போன் பண்ணி சாகடிக்கிறாடா. என்னடா பண்றது இப்ப? அண்ணே, உன் நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. குமார் கிட்ட பணத்தை கொடுக்காம ஆட்டையை போட்டு இருப்பானு தானே பயப்படுற. டேய், யார நம்புறது நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலையடா. எல்லாம் அந்த குழந்தையால வந்துச்சு. வெளியில போற ஓனான தூக்கி
என் வேட்டிக்குள்ள விட்ட கதையாயிடுச்சு. எல்லாம் ஏன் நிலைமை. அந்த குழந்தைய தொட்டோம், நம்ம கெட்டோம். சாரிண்ணே, ரைமிங்ல வந்துருச்சுண்ணே. உன்ன ரைமிங்கா ரைமிங். ஏய் ஜெகதாண்டா கூப்பிடுறான். பேசுன டேய் எங்கடா இருக்க நீ? ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றேன்? அண்ணே, குமார் சொன்ன இடத்துக்கு நேத்து போனேண்ணே, அவன் வரவே இல்லைண்ணே. அவன் ஃபோன் பண்ணி காலையில இடத்த சொல்றேன்னு சொன்னானே, சொல்லவே இல்லைண்ணே. ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படி சொன்னா? அண்ணே தெரியலண்ணே. நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஏன்டா எடுக்கல? அண்ணே, குமார் பேசும்போது என் போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுண்ணே. இப்போ நீ எங்க இருக்க? அண்ணே, என் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். அண்ணே, சார்ஜ் போட்டுட்டு போனை காலைல ஆன் பண்ணனே. குமார் என்ன மறுபடியும் கூப்பிட்டானே. அவன் டெய்லி சரக்கு அடிக்கிற காட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அரை மணி நேரத்துல வர சொல்லியிருக்கானே. அதுக்கு தான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்த சொல்லானே உடனே உங்களுக்கு போன் பண்ணேன். அண்ணே, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. நீ ஊன்னு சொல்லுன. பணத்தை கொடுக்கற சாக்குல குமார போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேனே. இப்போதைக்கு யாரையும் நம்பாம இருக்கிறதா நமக்கு நல்லது. எந்த நேரத்துல யாரு கால வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏனே அமைதியா இருக்க? சொல்லுன. போட்டுருவா குமார. டேய் தம்பி, நீ பேசுறது கேட்கலடா. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேக்குதாடா? டேய் சொல்லு, பிசுறு இல்லாம பண்ணிடுவியா? அண்ணே, முடிச்சிருவனே. அப்ப முடிச்சிடு. உனக்கு 2 லட்சம் தரேன். குமார போடுறேன்னு சொல்றேன், இப்ப கூட 5 லட்சம் தரேன்னு சொல்றான். பாரு கஞ்ச பைய. என்ன இது ரகசியமா பேசுறான்? என்னடா ஓகேவா? ஓகேண்ணே. வேலையை முடிச்சிட்டு கூப்பிடு. சரி கூப்பிடுறேண்ணே. என்னன்னு சொன்ன ஜெகன்? பணத்தை கொடுக்க குமாராண்டா போறானா? பணத்தை கொடுத்துட்டு கால் பண்றேன்னு சொன்னான்டா. பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணுவோம். குமார் இங்கே தானே ஃபோன் பண்ணி வர சொன்னா, இன்னும் ஆளை காணமே. சரி, உள்ள போய் பார்ப்போம். பாரு, நான் இங்க இருக்கேன். இங்க வா. பணத்தை கொண்டாட்டியா? கொண்டு வந்துட்டேன்.
நிறுத்தியா வந்து நிறுத்தியா பேங்க்ல போ. நிப்பாட்டு நிப்பாட்டியா. முதல்ல நைட்டு வாண்ணா, அப்புறம் எதுக்கு பிளான மாத்தின? புரோக்கரு என்ன கொல்ல பார்த்தவன் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன கொண்டுட்டீங்கன்னா